விஜய் வந்து 2 தொகுதியில ஜெயிக்கிறாரு, அவர் பயந்துகிட்டு நிக்கிறாரு அப்படின்னு நிறைய கருத்துக்கள் வந்து வெளிப்பட்டாங்க. விமர்சனங்கள் வந்து வச்சாங்க. ஆனா அதையும் மீறி இப்ப நாங்க 110 இடத்துல ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னா இளைஞர்களோட சப்போர்ட்டும் மக்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு நிறைய இருந்ததுனாலதான் ஜெயிச்சிருக்கோம். டிஎம்கே ஆட்சி வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு இது நடந்திருக்கு. தற்கூரின்னு சொன்னாங்க. இன்னைக்கு கொளத்தூர்ல முக ஸ்டாலினாலே ஜெயிக்க முடியல. 10 பைசா பிரயோஜனம் இல்ல. நம்ம சொந்த தொகுதியில ஒரு சிஎம் அவர் இருக்கு முன்னாடி இந்த சிஎம் அவராலே அங்க ஜெயிக்க முடியல. இதுக்கப்புறம் தளபதி எடுத்து யாராலையுமே இது பண்ண முடியாது. நிரந்தர முதல்வர் இனிமே எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் தான் சிஎம். எந்த மாற்றமும் கிடையாது. திமுக 2000 ரூபாய் கொடுத்தாங்க, அதிமுக 1000 ரூபாய் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் மீறி இத்தனை தொகுதியிலும் சரி 110 தொகுதியில இப்ப வரைக்கும் வந்திருக்கிறது மிகப்பெரிய விஷயம். அதுவும் அவங்க 15 கட்சி கூட்டணி திமுக, அதிமுக 13 கட்சி கூட்டணி தனிச்சு நின்று இத்தனை இதையும் முறியடிச்சு நாங்க வந்திருக்கோம். இது மிகப்பெரிய விஷயம். தமிழ்நாட்டுல இது வரைக்கும் சரி யாரும் தனிச்சு நின்று இத்தனை முதலமைச்சர் வந்து வாய்ப்பே கிடையாது. எங்களோட நோக்கம் வந்து இந்த ஆடுதுறையை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணணும். முக்கியமாக கிரவுண்டு, எஜுகேஷன்ஸு, இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு என்னென்ன டெவலப்மெண்ட்டுக்கு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை என்ன செய்ய முடியுமோ அதை எங்களை நிச்சயமா எங்க பேரூராட்சி தலைவர் கண்டிப்பாக முன்னெடுத்து எங்க மூலமா கண்டிப்பா செய்வோங்கிற உறுதியை நாங்கள் அளிக்கிறோம். ஆர்டி துறைமுருகன்லாம் நிறைய சொன்னாப்ல, இப்ப எங்க போனாப்லன்னு தெரியல. பேசினதோட போனதுதான். இப்ப வந்து பேசணும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் இங்க ஆளே காணோம் யாரையுமே. இங்க ஜெயிச்சுட்டோம். நாங்க எவ்வளவு தூரம் இது பண்ணிருக்கோம். இன்னும் எத்தனை ஜென்மம் ஆனாலும் நாங்க மட்டும் தான் இங்க உள்ளாட்சி தேர்தலில் நிறைய இடங்கள்ல வெற்றி பெற்ற வேலைகளை நாங்கள் அடுத்த கட்டமா பார்க்கணும். எஜுகேஷன் டெவலப்மெண்ட், இளைஞர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு பிளஸ் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும். நம்ம பணம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தளபதி ஒரு ஆளுக்காக சிஎம் ஆகணும் முடிவு பண்ணிட்டோம். ஆக்கியாச்சு. மக்கள் நம்பணும். மக்களும் எங்களை நம்புறாங்க. அதில் நாங்கள் செயல்படுவோம். இப்போ எல்லா கட்சிகளும் சேர்ந்து எதிர்த்த போது விஜய் வந்து தனிச்சையா தான் போட்டியிடணும் அப்படின்னுங்கிறப்ப யாரு மேல நம்பிக்கை வச்சு அவர் தனியா நிக்கணும்னு நினைச்சாரு? இங்க இருக்கிற இளைஞர்கள் மேலதான் நம்பிக்கை வச்சு அவர் தனியா நின்றுருக்காப்புல. அந்த நம்பிக்கையா இளைஞர்கள் காப்பாத்திட்டாங்க. அந்த பெண்கள் காப்பாத்திட்டாங்க. முக ஸ்டாலின் தொகுதியில அவரால் ஜெயிக்க முடியல. அந்த இது கொளத்தூர் தொகுதி வந்து அவரோட சொந்த தொகுதி. இத்தனை வருஷமா ஜெயிச்சாருல, இப்ப ஜெயிக்க முடிஞ்சா 9000 ஓட்டு வித்தியாசம். 9000 ஓட்டு வித்தியாசம் தோக்கடிச்சோம்ல. நீங்க அரண்டியால சட்டமன்றத்துல கும்போணத்தே எடுத்துங்க. அன்புதான் அவங்க தான் ஜெயிப்பாங்க. நாங்க 3 வருஷமா அவங்க தான் இருந்துட்டாங்க. இப்ப யாரு இருக்கா? மக்கள் அவ்வளவு நம்புறாங்க. மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. கண்டிப்பா மாற்றம் மாறும். ஜாதி மதம் இதை சொல்லிதான் ஓட்டு கேட்டாங்க. ஜாதி கதை அரசியல்னா அது சார்ந்த சமுதாயத்தை சேர்ந்து வாக்கு கேட்கறாங்க. மத அரசியலா பிஜேபி உள்ள வந்துடும், RSS உள்ள வந்துடும் சொல்லிட்டு முஸ்லிம்களை ஏமாத்துறது, கிறிஸ்தவர்களை ஏமாத்துறது. இப்ப அந்த இளைஞர்கள் ஃபுல்லா நம்ம பக்கம் வந்துருக்காங்க. நேர்மையான முறையில அவங்க வாக்களிச்சாங்க. நேர்மையா வாக்களிச்ச அந்த இளைஞர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, நம்மள மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். கற்பழிப்பு, கொள்ளை இது நடக்காத உத்தரவாதம். ஆனா நடந்துச்சுன்னா கண்டிப்பா தண்டனை கடுமையா இருக்கும். அது உறுதி அளிக்கிறோம். எவ்வளவு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த டெவலப்மெண்ட் எவ்வளவு